உனக்கு ஒரே செலவுதான், அதுவும் உன் வீட்டுக்காரங்க உனக்கு வைப்பாங்க. அந்த செலவா? எனக்கு தெரியாம அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா? கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்கடி. அப்புறம் என்ன செலவு? சொல்ல மாட்டேன்டி. என்ன ஒரு திமிரு! என்ன நேர்ல பார்த்து பதிலுக்கு பதில் பேசுற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? அப்பா வந்துட்டாரு, அவர் டென்ஷன் ஆக கூடாதுன்னு உன்னை இப்ப விடுறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய் சரிதா போடி. ஏய் குஷி, மம்மி அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகே? நீங்க சொல்றீங்க. உங்க அப்பாவை 4 அடி அடி, அப்பாவாவது புத்தி வரட்டும். என்ன முறைக்கிற? நீதான் குழந்தைக்கு கத்து கொடுக்கற, நீயே என்ன மதிக்கல, அதான் அதுவும் என்ன மதிக்கல. உமா, என்ன பிரச்சனை இங்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். சரி நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ராஜீவ் சொல்லுங்க. அந்த யூகே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. இன்னைக்கு கூட ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்னேஹா பண்ண சொல்லி கேட்டிருந்தோம், பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. வேற யாராவது பண்ணி ஆகணும். ஐ திங்க் யூ ஆர் தி ரைட் பர்சன் டு டு இட். சார் வேற ஏதாவது பேசுங்க. ராஜீவ், உனக்கு எனக்கு பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? உனக்கே நல்லா தெரியும், இந்த மல்டி க்ரோ ப்ராஜெக்ட்டை 2 பேரால தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீயே சொல்லியிருக்க, ஒண்ணு இல்ல ஆயிடுச்சு, இன்னும் நீ தானே. அப்ப சொன்னேன், இப்ப முடியாது. ராஜீவ், என்ன தயவு செஞ்சு கெஞ்ச வைக்காதீங்க. ஐம் யுவர் பாஸ். இட்ஸ் ஜஸ்ட் a ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட். ஒரு 3 மாசம் போங்க, யாராவது கூப்பிட்டுக்குங்க, அங்க போய் ட்ரைனிங் கொடுங்க. மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 6 மாசம், யூ கேன் கோ அண்ட் கம் பேக். இது நம்ம பணம், நம்ம கம்பெனி, நம்ம உழைப்பு. சாரி சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். பாருமா, எதுக்குப்பா இந்த ஆளை கெஞ்சிட்டு இருக்கீங்க? கூரை மேல சோறு போட்டா 1000 காக்கா. உமா, நம்ம வீட்லயே ஒரு காக்கா வச்சுக்கிட்டு எதுக்குமா வெளில போய் தேடணும்? ஏன் புருஷனை தப்பா பேசாதீங்கப்பா, காக்கா இல்லப்பா கழுத. அம்மா குஷி, நீ உள்ள போய் விளையாடுமா. போ. நான் கழுத, நீ தாண்டி கழுத. அப்படியே வர கோதுங்க முட்டை. என்ன நடக்கும்னு தெரியாது. எனக்கு தெரியுமே, நல்லா தெரியுமே. எனக்கு பயந்துக்கிட்டு அப்படியே நேரா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் வெளியில வரமாட்டேன். இதானே உன் லட்சணம்? அது எனக்கு தெரியாதா? தெரு முனையில ஷியாமலா கேவலம் 5க்கும் 10க்கும் வந்து அழுதுகிட்டு நின்னானா, துண்டை காணும் துணிய காணும்னு விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடுவேன். நம்ம குடும்ப பிசினஸ்க்காக ஃபாரின் போங்க, கோடி கோடியா சம்பாதிங்கன்னா அது மட்டும் உன்னால முடியாதே. வாய மூடி, பெருசானமா பேசுறேன். பாம்பே ஃபாரினா இருக்கு, பாம்பே போறதே என்னால முடியாது சொல்லிட்டல்ல. இப்போ என்ன, நான் ஊரை விட்டு போறோம், எங்க அம்மா அப்பா கூட நான் இருக்க கூடாது, அதானே? ஆமா, அதேதான். நீ போ, எனக்கு நீ வேணவே வேணாம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போய்டு. உமா, ஜஸ்ட் ஷட் அப். பின்ன என்னப்பா, இந்த ஒரு ஆளோட பிடிவாதத்தினால நம்ம கோடி கோடியான பிசினஸையும் பணத்தையும் இழக்க முடியுமா? அப்ப உனக்கு பணமா புருஷனா எது முக்கியம்? சந்தேகமே இல்லாம புருஷன்தான் அப்படின்னு சொல்ற நிலைமையில நீ என்ன வைக்கல ராஜீவ். எனக்கு முதல்ல என் அப்பாவோட கம்பெனி, அப்புறம் தான் நீ. நான் போக முடியாது. நீ என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் நான் போக மாட்டேன். சத்தியமா நான் உன்னை சொர்க்கத்துக்குலாம் அனுப்பவே மாட்டேன். நீ கவலையே படாத. உனக்கு சொர்க்கமே கிடையாது, உனக்கு நரகம் தான், அதுவும் ஏன் கையால தான். Can you just both stop fighting? If we have to stop fighting, first இந்த டாபிக்கை நிறுத்துங்க. இன்னைக்கு சண்டே, என் பொண்ணோட ஜாலியா சிரிச்சு பேசி அவளுக்கு படம் வரைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். 2 பேரும் பிளான் பண்ணிட்டு வந்து you are spoiling my whole day. ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு சொன்ன முதல் மாப்பிளைய இப்பதான் பாக்குறேன். வீட்டை விட்டு போய் என் பொண்ணை விட்டு போன்னு சொல்ற முதல் மாமனாரையும் பொண்ணையும் இப்பதான் நான் பாக்குறேன். உன் குடும்பத்தை விட்டு போன்னு யார் சொன்னது? உன் குடும்பத்தையும் கூட்டிட்டு போன்னு தானே சொன்ன, யார் வேணான்றாங்க? அப்பா அப்பா, குடும்பம்னா உமாவும் குஷியும் தான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு இதா சாக்குன்னு அவர் குடும்பத்துக்கு டிக்கெட் போட்டுற போறாரு. நீயே டிக்கெட் போட்டு அவங்கள விமானத்துல ஏறினாலும் அவங்க அவ்வளவு கேவலம் கிடையாது ஏறதுக்கு. நான் ஏன் அவங்கள விமானத்துல ஏத்த போறேன்? கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவங்க மானத்தை நான் கப்பல்ல ஏத்தி காட்டுறேன். குடும்பம் குடும்பம்னு அலைறல, அந்த குடும்பத்தையே இல்லாம பண்றேன். ஆமா, நான் தான் குடும்பம் குடும்பம் அலையறேன். நீ என் கூட இருந்து மொத்தமா அதெல்லாம் வேடிக்கை பார்த்து சப்போர்ட் பண்றேன். மாசம் சேலரி எடுத்துட்டு போயிட்டு என் ஃபேமிலிக்கு தான் நான் செய்யறேன். எங்க அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ் நான் தான் பாக்குறேன். மீனாவோட கல்யாணத்தை நான் தான் செய்ய போறேன். பிரியாவோட காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டுறேன். ஜேஎம்டின்னு ஒரு கேவலமான புண்ணாக்கு பதவியை கொடுத்து கையில சல்லி பைசா காசு இல்லாம ஒரு ஆம்பளை அலைய விட்டு அதையும் மீறி 1000 2000 நான் எடுத்து செலவு பண்ணா
இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இதுக்கே இவ்வளவு செலவு பண்ணீங்க, அதுக்கே அவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கேவலமா சீப்பா பிஹேவ் பண்ணி என்னோட ஸ்டேட்டஸ் சோத்துக்கு சிங்கி அடிச்சு பிச்சை எடுக்கிறதா இந்த வீட்ல. இதுல குடும்பத்துக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு போய் பாக்குறேன்னு அப்படியே நான் செஞ்சுட்டாலும் நீ என்ன விட்டுட்டாலும் உனக்குன்னு தனியா ஊரு பேரு காரு சோறு எல்லாம் குடுக்கறோம்ல, அது எந்த கணக்குல வருது? உன்னாக்கு பதவியாமே ஜெயம்டி பதவி. வெளிய போய் தான் பாரு. ஒரு வாரம் கழிச்சு வடபழனி கோவில் வாசல்ல உட்கார்ந்திருப்பேன். உனக்கு புரிச்சனா இருக்கிறது கோவில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கலாம். இயற்கையான காத்து, கை நிறைய சில்ற. பாத்தீங்களப்பா எப்படி பேசுறாருன்னு? ராஜீவ், எனக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இப்போ ஃபைனலா என்ன தான் சொல்ல வரீங்க? பாருன்னு மும்பை என்னால போக முடியாது சார். 8 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஆபீஸ் வேணா போயிட்டு வர முடியும். அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு? அந்த ஆபீஸ்ல 2.5 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா போவேன், உட்காருவேன், சாப்பிடுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நல்லா பேசுவேன், இருந்துட்டு கூட வருவேன். சும்மா இருந்தவனை சீண்டி விட்டீங்கல்ல, இனிமே ஐ நோ how to deal this problem. போங்க. Get lost. Get lost. போன் எடுத்துட்டு அவசரமா போறாரு. ஏதோ சம்திங் ராங். இந்த நேரத்துல யார் போன் பண்றா? ஸ்னேகாவா இருக்குமோ? இல்லன்னா இவ்ளோ எகிரி பேச மாட்டாரே. ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ணா, நான் பிரியா பேசுறேன். தெரியுதுமா, சொல்லுமா. அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு வடபழனி கோயில்ல மீட் பண்ணலாமா? உனக்கு வேற கோயிலே கிடைக்கலையாமா? அந்த கோயில் தான் கிடைச்சதா? ஏன்னா வடபழனி கோவில் நல்ல கோவில் தானே. வடபழனி கோயில்லாம் நல்ல கோயில் தாமா. பட் இருந்தாலும் அது வேணாம். எங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க வந்துரு. எப்போண்ணா? 5 மணிக்கு சாயங்காலம் வந்துரு. சரிண்ணா, தேங்க்ஸ். நீ வந்து 20 நிமிஷம் ஆச்சு போல இருக்கு. நான் நேத்து நைட்ல இருந்து மாத்திரையே போடல. காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல, மாத்திரையும் போடல. நீ பேசுற வரைக்கும் நான் எதுவுமே செய்ய போறதில்ல. பேய், பிசாசு, ராட்சசி, நீ நல்லாவே இருக்க மாட்டே. போ. சமாதானம். என்ன சமாதானம்? நான் எத்தனை தடவை என் போன் எடுத்து பார்த்தேன் தெரியுமா? நீ கால் பண்ணிருப்பேன்னு. காலையில இருந்து ஒரு தடவை கூட காலே பண்ணல. நான் எத்தனை தடவை போன் எடுத்து பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ தான் விட்டு கொடுக்கணும். உனக்கு தானே வயசாச்சு. அடி பாவி, வயசை பத்தி பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? கொன்னுடும் ஒண்ணு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ செல்லம். சரி, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? ராகவன் அங்கிள் நல்லபடியா பத்திரமா திரும்பி வந்துட்டாரு. அவர் பயந்தெல்லாம் ஓடி ஒளியில, மனசு சரியில்லைன்னு திருப்பதி போயிருக்காரு. இப்பதான் சமாதானம் ஆகலான்னு வந்தேன். தேவையில்லாம மூட் அவுட் பண்றேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜி. அவங்கள தவிர வேற எது வேணாலும் பேசு. அவங்கள தவிர வேற எதை பத்தியும் என்னால பேச முடியாது. பேசி தொலை. உனக்கே திடீர்னு அந்த குடும்பத்து மேல இவ்ளோ வெறுப்பு? ஸ்டாப். அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அதானே சொல்ல போற? ஆக்சுவலா அவங்க அப்பா என் மேல கோவப்பட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கு ராஜி. இப்பவாவது நான் பேசலாமா? இல்ல, வெயிட், நான் பேசணும். நான் டிகேவை தான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அவங்க அப்பா அண்ணா 2 பேரோட சப்போர்ட்டுமே அவருக்கு இல்ல ராஜி. இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு அவங்களும் மனுஷங்க தானே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வலிகளை தாங்கிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்
அப்படின்னு எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறாரு. அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரோட கல்யாண பொறுப்பையும் அவர் தலையில தூக்கி சுமந்துட்டு இருக்காரு. ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நல்லது நினைக்கிறவங்களுக்காக நாம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ராஜி. அதுல தப்பே இல்ல. நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ என்ன மாதிரி அதே வேவ் லெங்க்ல டிகேவும் இருக்காரு. எல்லாரும் வேணும், குடும்பம் வேணும், பிரச்சனைகள் வேணும், எல்லாத்தையும் இழுத்து போட்டு சுமக்கணும் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் டிகேவும் நினைக்கிறாரு. He is such a good hearted person. அவ அந்த வீட்டுக்கு போக கூடாது, அந்த குடும்பத்தோட பழக கூடாது, அந்த பாவிகளோட நிழல் கூட என் பொண்ணு மேல படக்கூடாது. அவ அங்க போறத பார்த்துட்டு எதுக்குமா வெட்டியா இருக்க? அதுக்கு பதிலா என் பொண்ணை நீ வெட்டி போடு. விஷத்தை என் பொண்ணு கையில கொடுத்துட்டு நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியா? இந்த குழந்தைய வளர்க்கறது ஒண்ணுதான் உன்னோட வாழ்க்கைன்னு நீ கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்க. அவளை அந்த குடும்பத்தோட பழக விடாத, வெட்டி விட்டு வேரோட அறுத்துரு. நான் இல்லாத இடத்துல ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ அவளை வளர்த்திருக்க. என் பொண்ணு அந்த ராகவ கிட்ட காவு கொடுத்துறாதமா, அவங்கள அவ பக்கத்துல நெருங்க விடாத. அது உன் பொறுப்பு, கடமையும் கூடமா. ராஜி, ஏய், நான் டிகேவை பத்தி இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேனே, நீ கவனிச்சியா கவனிக்கலையா? இங்க பாரு, எனக்கு டிகேவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். என்ன அந்த குடும்பத்துக்குள்ள போகாதன்னு சொல்லிடாது ராஜி, ப்ளீஸ். எனக்கு அவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த குடும்பம் பிடிச்சிருக்கு. ராகவன் அங்கிள் என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் அவரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ராஜி, நீ என் உயிர். எனக்கு உன்னை விட்டா வேற வாழ்க்கையே இல்லை. நான் உன் உயிரா? நான் உன் வாழ்க்கையா? ராஜி, நாளைக்கு நானா இல்ல அந்த ராகவன் குடும்பமான ஒரு சாய்ஸ் வந்தா நீ யாரை சூஸ் பண்ணுவ? என்ன பேசுற நீ? ஏன் எனக்கு அப்படி ஒரு சாய்ஸ் வரணும்? எதனால இந்த கேள்வி உன் மனசுல எழும்பிச்சு? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லுமா? சப்போஸ் நாளைக்கு நானா இல்ல ராகவன் குடும்பமானா நீ யாரை சூஸ் பண்ணுவ? என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி ராஜி. இந்த மாதிரி ஒரு கேவலமான கேள்வியை லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல. யாரு? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நிச்சயம். வேணாம் வேணாம் வேண்டாம் ஸ்னேகா, யோசிச்சு பதில் சொல்லு. ஏன்னா இந்த பதில் நாளைக்கு உன் வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். என்ன ராஜி, இதுக்கு பதில் ஏன் நான் இப்ப சொல்லக்கூடாது? வேண்டாம், அந்த பதில் எனக்கு தெரிய வேண்டாம். அதோட பதில் உனக்கு தெரிஞ்சா போதும். அதான் ஏன்? ஏன்னா அந்த பதில் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நீ சொல்ல போற அந்த பதில் என்ன உயிரோட வைக்க போறதில்ல. ராஜி, என்னங்க வேலையா பிஸியா இருக்கீங்களா? பேப்பர் படிக்கிறது ஒரு பிஸியான வேலைன்னு நீ ஃபீல் பண்ணேன்னா நான் பிஸியாக தான் இருக்கேன். பசங்க யாரும் வீட்டில் இல்லை, இதை சாக்கா வச்சு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி என்னோட சண்டை போடணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் பிஸியாக தான் இருக்கேன். சரிங்க, இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அரிஞ்சு கொடுங்களேன். எப்படியாவது என் கண்ணில் தண்ணியை வர வச்சுன்னு நீ பெருமை பிரயத்தனப்படுற. அது ஒன்னால முடியாது ஷாமளா. இது பாருங்க, இந்த வெங்காயத்துக்காக நீங்க அழ வேண்டாம். ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்குதுங்க. அதுக்காகவாவது மனசு இறங்குங்க.
உங்க கால்ல வேணாலும் நான் விழறேன். உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்க. பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுங்களேன். ஷாமலா, ஒரு உறுதியான முடிவு எடுத்தாச்சுன்னா அதை அடிக்கடி அசைச்சு பார்க்க கூடாது. அப்புறம் அஸ்திவாரமே ஆடிடும். நான் எடுத்த முடிவு உறுதியானது மட்டுமல்ல, இறுதியானதும் கூட. ஷாமலா, 40 வருஷமா உனக்கு இந்த வீடு தான் உலகம். அதே 40 வருஷமா இந்த உலகம்தான் எனக்கு வீடு. நான் பார்க்காத கண்ணீர் இல்லை, அனுபவம் இல்லை. இதை புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சிக்க, இல்லை விட்டுடு. என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. பெத்த பொண்ணு வாழ்க்கையில எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம், காலத்துக்கும் நான் கன்னியாவே இருந்துடுறேன் அப்படின்னு கதறி அழறா. எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே குழந்தை பெத்துக்கிற தகுதி கூட கூடிய சீக்கிரம் எனக்கு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல நேத்து அவ ஒரு வார்த்தை சொன்னா. அத நீங்க கவனிச்சீங்களா? கடவுளோட கர்ப்பகிரக கதவு கூட மூடிடுச்சுமா அப்படின்னு சொல்றா. அதை விட வேதனையான வார்த்தைகளை எந்த பொண்ணாவது ஒரு அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? மீனா நேத்து பேசின அந்த வார்த்தையில நான் நடப்பணமா ஆயிட்டேங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி பேசாம கல்லு மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படிங்க எப்படிங்க இப்படி ஒரு மனசு வந்தது? அப்படி ஒரு இதயத்தையா கடவுள் உங்களுக்கு படைச்சிருக்கா? உங்களை நினைச்சா நிச்சயமா எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. உங்களால எப்படிங்க எப்படிங்க இப்படி இருக்க முடியுது? நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஷாமலா. என் பொண்ணு இப்படி பேசிட்டாளே, அவ மனசு இந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கே, உண்மையாவே எனக்கு வருத்தமா தான் இருந்தது. ஒரு நிமிஷம் என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆனா இதுக்கும் ஒரு விடிவு வருங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்து அந்த கண்ணீரை தொடச்சிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நானும் நினைக்கலையே. என்னுடைய சூழ்நிலை அப்படி வந்துருச்சுமா. இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மாற்றி அதுக்கு பிறகு எல்லாமே சுமூகமா நடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைமா. அவ்வளவுதான். அதை என் பொண்டாட்டிங்கிற முறையில நீ தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை தண்ணியில மூழ்கி மூச்சு திணறி சாவை தொட்டுட்டு பொழைச்சவனுக்கு அதுக்கப்புறம் தண்ணியை கண்டாலே அலர்ஜியா இருக்கும். அது உனக்கு புரியாதா? வேண்டாங்க. இனிமேலும் நீங்க குழந்தைங்க மேல அக்கறை காட்டலனா குழந்தைங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்க பிடிவாதத்தினால உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சுகிட்டே போகுதுங்க. அவங்க உங்களை ஒரேடியா வெறுக்கிற மாதிரி நீங்க பண்ணிடாதீங்க. இப்போ மட்டும் எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கு? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன விமர்சனம் பண்ணி திட்டும் போது நான் எப்படி தாங்கிக்கிறேன் தெரியுமா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு தன்னம்பிக்கை தான். இல்லைன்னா எப்போவோ இந்த ராகவன் தான் சுயகௌரவத்தை தொலைச்சிருப்பான், தூக்குல தொங்கி இருப்பான். ராஜீவ் குற்றவாளி, அவனை துரோகினே வச்சுப்போம். ஆனா அந்த தண்டனைய நீங்க மத்த 3 பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறீங்க. வயசான காலத்துல பணம் தான் பாதுகாப்பு, அத நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேங்க. ஆனா கை கால் திடீர்னு விழுந்துட்டா, உடம்புல தெம்பில்லாம போயிடுச்சுன்னா, கரன்சி நோட்டு கை கால் முளைச்சு நம்ம கிட்ட நேரடியா வந்து உங்களை தூக்கி விடாதுங்க. பணம் உங்களை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போகாதுங்க. ஏன் அந்த காசு ஒரு வாய் கஞ்சி ஊட்டி விடாது. அதுக்கெல்லாம் பாசமும் அன்பும் இருக்கிற பிள்ளைங்களும் உறவுகளும் அவங்களோட பரிபூர்ண ஒத்துழைப்பும் தாங்க வேணும். அத ஏங்க ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இப்படி தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு வரம் வாங்கிட்டு சாப்பிட கூட முடியாம செத்து போனவன் கதையெல்லாம் பொழுதுபோக்குக்கா சொன்னாங்க? அதுல இருந்து நாம பாடம் கத்துக்கணும்னு தாங்க சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதையே தப்பு ஷாமலா.
வரம் வாங்கினவன் எதுக்கு நீ சாப்பாட்டை கையால தொட்டு சாப்பிடணும்? காசை விட்டறிஞ்சா ஊட்டி வரதுக்கு 1000 பேர் வருவாங்க இல்ல? ஏங்க நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மகளோட வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்கன்னா கதையில இருக்கிற லாஜிக்க தேடி குத்தம் சொல்றீங்க. இத பாருங்க, பேங்க்ல இருக்கிற அந்த 20 லட்சம் ரூபாய் யாருக்கு? உனக்கு எனக்கு தாண்டி, நம்ம கடைசி காலத்துக்கு. அப்போ அதுல ஏன் பங்கு 10 லட்சத்தை ஒழுங்கு மரியாதையா எடுத்து கீழே வைங்க. எனக்கு அது இப்பவே இன்னைக்கே வேணும். ஷாமளா, என் மக கல்யாணத்தை நடத்திட்டு நான் மறுநாளே தூக்கு மாட்டி செத்துறேன். எனக்குன்னு கடைசி காலம் எதுவுமே இல்ல. அது வரைக்கும் அந்த பணமும் அதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ விதண்டாவாதம் பண்ற. நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே தடையா இருந்தா நாம அவங்கள பெத்தவங்களே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் செத்தவங்க. நீங்களும் நானும் வெறும் போனோம். நமக்கு எதுக்குங்க பணம்? மரியாதையா ஏன் பங்கு பணத்தை எடுத்து வைங்க, இல்லனா நடக்கிறத வேற. Ha ha ha!